வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி 5mm 3mm 12mm 3 சைஸ் பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 அடி போல் கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4mm தான் அந்த கம்பியும். நம்ம எப்போவும் பார்க்கக்கூடியது தான். பாருங்கள், இந்த இதில் உள்ளதான் முடிஞ்சு போச்சு. இது இவ்வளோ கடைசியில் இருந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கம்பியில் முதல்ல இந்த சின்ன பாசி, அதாவது 3mm எடுத்து வச்சுருக்க பிறகு அதில் ஒன்று போட்டுறணும். இது சந்தன கலர் மாதிரி இருக்குது அந்த பாசி, அழகான கலர். அதுக்கு பிறகு இந்த பாசியை போட்டுடலாம். இதில் ஒரு 4 பாசி போட்டுட்டு இந்த சின்ன பாசியை விட்டுறணும். இந்த இன்னொரு சைடு கம்பி எடுத்து இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த நீளமான பக்கத்தில், அதாவது கொஞ்சம் இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா நீளமாக விட்டுருக்கேன். இந்த நீளமான பக்கத்தில் இதே போல் 6 பாசி போட்டுடலாம். இந்த பிங்க் கலர் பாருங்கள், 6 பாசி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இந்த 3mmல இந்த பாசி ஒன்று போட்டுட்டு இந்த 2 பாசியை விட்டுறணும். இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். டைட் பண்ணிவிடுங்க. இப்படி இதை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கம் வந்துடும். இனி இந்த கம்பியை இந்த சைடு கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த கம்பியை இந்த சைடு கொடுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கொடுத்து எடுக்கலாம், கொஞ்சம் இழுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ கொடுத்து எடுக்கேன். பாருங்கள், இந்த 2 பாசிலையும் இந்த கம்பி அங்கே இங்கேயும் எடுத்தாச்சு. அடுத்தது 2 பாசி போட்டுடலாம். 2 பாசி போட்டுட்டு இந்த கம்பியை எப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் 2 பாசிலையும். அடுத்தது 2 பாருங்கள், 3 ரோஸ் கலர் பாசியும் ஒரு சின்ன அந்த 3mm பாசியும் போட்டிருக்கோம். இப்போ இந்த 3 பாசியில் எப்படி கொடுத்து எடுத்துடலாம். அந்த பாசியை விட்டுட்டு இதே போல் இந்த கம்பிலையும் இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். அடுத்தது இந்த பெரிய பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த பெரிய பாசிக்கு அடுத்தால ஒரு 5 பாசி போட்டிருக்கேன். இந்த பெரிய பாசி நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை சுற்றி இப்படி வரணும். சிலதுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன பாசியாக இருந்தால் 4 போட்டால் போதும், அல்லது கொஞ்சம் பெரிய பாசியாக இருந்தால் 6 போட வேண்டியிருக்கும். இப்போ இது 5 கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே போல் வரணும். போட்டுட்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். அங்கே கொண்டு வந்து நம்ம எப்படி இதில் முறுக்கி விட்டுடலாம். இது இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். அதே போல் இந்த சைடில் இருக்க கம்பியையும் இந்த 2 பாசிக்கு இடையில் அப்படி கொண்டு வந்துடலாம். இதில் இப்போ இந்த சைடோடு கொண்டு வந்து இப்படி முறுக்கி விட்டுடலாம். முறுக்கி விட்டுட்டு இதில் நமக்கு ஏதாவது கொறுத்து போடுற மாதிரி, அதாவது கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இந்த சுவிட்ச் போர்டு பக்கத்துலலாம் இதை இப்படி கொறுத்து போடலாம், அழகாக இருக்கும். இதை கொறுத்து போடுறதுக்கு இதையும் இப்படி கொண்டு வந்து இதில் இங்கே கொண்டு வந்து முறுக்கிடலாம். பாருங்கள், இப்படி வச்சு இதில் முறுக்கிடலாம். இப்போ இதில் ஏதாவது கொறுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அழகாக ஒரு சின்ன குட்டி டால் செய்தாச்சு. இதை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பேக்லலாம் கொறுத்து போடலாம், அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்றும் செய்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு நான் பெயிண்ட் வச்சு லேசாக வாயும் வச்சுருக்கேன், கண்ணும் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பெயிண்ட்டு தான் வாங்கி வச்சுருக்கோம். இதில் இருந்து இந்த கருப்பு கலர் எடுத்துடலாம். கருப்பு கலர் எடுத்து லேசாக இதுக்கு ஒரு சின்ன ஊசி வச்சு இப்படி புள்ளி வச்சிடலாம். பாருங்கள், இதிலேருந்து லேசாக இப்படி எடுத்தாலே போதும். பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில்லேருந்து இப்படி லேசாக தொட்டுட்டு இப்படி எல்லாம் வச்சிடலாம். பாருங்கள், கண் வச்சாச்சு. இனி இதிலேருந்து சிவப்பு கலர் எடுத்து வாய் வச்சு விட்டுடலாம். பாருங்கள், சிவப்பு கலர்னா இருக்குது. பாருங்கள், இப்போ சிவப்பு கலர் எடுத்தாச்சு. இப்படி கீழே பக்கமாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். அழகாக வாய் வச்சாச்சு. பாருங்கள், அழகாக கண் வாயெல்லாம் வச்சு விட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோ தான். இதெல்லாமே நம்ம
சின்ன பிள்ளைகளையே செய்ய சொன்னாலே இப்போ லீவ்லலாம் வீட்டில் இருக்கும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சின்ன பிள்ளைகள்கிட்ட செய்ய கொடுத்தாலே அழகாக செய்வாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக தான் இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோவும் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.